சரி, கொஞ்சம் பேசலாம். உங்க கூட பேசுறதுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் தோணலாம். அதாவது வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒரே மனுஷனை தான் படைச்சார். அவர் தான் ஆதாம். ஆதாமிலிருந்து தான் எல்லாருமே வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம். அந்த அடிப்படையில் வந்துட்டு நம்மிடையே பெரியவங்க சிறியவங்க அவங்க இவங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஆனால் இது மனித சமுதாயம் அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு இருந்தாலும் கடவுள் இயேசு என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அப்போ இந்த முகநூல், நம்ம யூடியூப்பு, மற்றபடி இது இன்ஸ்டாகிராம், இதுலெல்லாம் நம்ம குரூப்லலாம் வந்துட்டு நம்ம அவ்வப்போது இது பேசிக்கொள்ளுகிறோம், நிறைய விஷயங்களை பரிமாற்றம் பண்ணுகிறோம். பண்டைய காலங்கள்லாம் வந்துட்டு கடிதம், இங்கிலாந்து கடிதங்களில் தான் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அது யாருக்கு எழுத முடியும்னு சொல்லி கேட்டால் ரொம்ப நம்ம நெருங்கினவங்களுக்கு தான் எழுதுவோம். எனக்கெல்லாம் அப்படி அனுபவம் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு நிறைய உறவுகள், ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் உறவுகள் வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் நமக்கு இந்த உறவுகளை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு உரிமையில் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் என்ன விளம்பரமா? கிடையவே கிடையாது. இது நிறைய பேர் இதையே விமர்சிக்கிறாங்க. இவங்க என்ன விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க, வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாது அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுறதுன்னு சொன்னால் இதற்கான துணை வசனங்களெல்லாம் இருக்குது, சோடு வசனங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, இப்போ இயேசு சொல்லுவார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம செய்கிறத மக்கள் பார்க்கணும். அப்போ மக்கள் பார்க்கும்போது அதில் ஆல்ரெடி யாருடைய நாம மகிமைப்படுனா, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுனுடைய நாமம் மகிமைப்படுது. நமக்கு எல்லாருக்கும் ஒரே கடவுள் தாங்க, பல கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான். அந்த கடவுள் நாமத்தில் தான் இதெல்லாம் செய்கிறோம். ஸோ என்னைய பார்க்குறவங்க இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்களா இப்படிலாம் செய்கிறீங்க, நீங்களா இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏன்னா நான் அப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. என்னுடைய அந்த இள வயதில் நாங்கள் செஞ்சதான செயல்பாடுகள்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 23 ஆண்டு காலங்களாக இந்த மாதிரியான சேவைகளை செய்வதில் மகிழ்ச்சி. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழியம்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். இதில் பிரதானமாக இயேசு சொன்னது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பணியின் மேலே கடவுள் பிரியமாக இருக்கிறார். இதை நம்ம செய்யணும். அதாவது காயின் என்கிற மனுஷனை பார்த்து கடவுள் சொல்லுவார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் ஒரு பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். நம்ம அம்மா வயிற்றில் பிறந்த எல்லாரும் நன்மை செய்யணும். நம்மெல்லாம் அம்மா வயிற்றில் பிறந்ததுக்கு பிறகு மறுபடியும் இயேசு வயிற்றில் பிறந்தவங்க, இயேசுனுடைய வார்த்தையால் பிறந்தவங்க, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். நம்ம கண்டிப்பாக இயேசு நன்மை செய்தது மாதிரி நம்மளும் நன்மை செய்யணும். நன்மை செய்தவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அதாவது பைபிள் ஒரு வசனம் சொல்லு, கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதாவது சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லி. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நம்ம அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த பலன் தான் நித்திய ஜீவன். அடுத்த ஜெனரேஷனுக்கு கட்டாயமாக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த ஜேபிஓ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதான ஒரு சபை இன்னைக்கு இந்த கேரளா ஸ்டேட்டில் வண்டிப்பிரியார் கிராம பஞ்சாயத்தில் இந்த டைமுக்கு எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்த எங்கள் மூலமாக இப்படி ஒரு நிறுவனம் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு கேரளா, தமிழ்நாடு 2 ஸ்டேட்டில் அதை பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் போய் சந்திக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்கள், ரொம்ப ஏழ்மையானவங்க. ஸோ எனக்கு ஒரே ஆசை, இவங்களெல்லாம் வாழ வைக்கணும். அதற்கு என்ன வழி? நம்ம இப்படி சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸு கொடுக்கறது மட்டும் இல்லை, முழுக்க இவங்களை கலெக்ட் பண்ணி இவங்களெல்லாம் கொண்டு இவங்களெல்லாம் அனுதினம் நம்ம என்ன செய்யணும், வழி நடத்தணும். அதற்கான இட வசதிகள், கட்டிட வசதிகள், அதற்கான பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே நமக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, இந்த சோசியல் மீடியாவில் லட்சம் பேர் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. சரி பாஸ்டர், பிரதர், நம்ம இதெல்லாம் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்களை செய்வதற்கு முன் வர்றோம்
ஆனால் நாங்கள் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அது ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லலாம். சொன்னால் நாங்கள் இன்னும் ஊக்கமடைவோம், இன்னும் நல்ல இந்த உன்னதமான சேவையை செய்வதில் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுவோம். அதனால் இதில் நிறைய பேச நான் விரும்பலை. நான் சொல்லுறேன், நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசுனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. காட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் ஒரே கடவுள். அவருடைய அந்த கொள்கையை, அவருடைய அந்த வழிகாட்டுதலின் படி தான் நம்ம அதை செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் இதவே தான் செய்தார். இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த மாதிரியை அவர் செய்வார். அதவே தான் நாங்களும் செய்கிறோம். இதில் ஆண் என்றும் பெண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இந்து என்றும் முஸ்லீம் என்றும் இவங்கெல்லாம் அந்த மாதிரியான பிரிவுகள் கிடையாது. முழுக்க முழுக்க இயேசுனுடைய நாமத்தினால இது செய்கிறோம். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புதிய பதிவோடு சந்திக்கலாம். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.